வணக்கம். நான் உங்கள் தினேஷ். டிஆர்எஃப் நம்ம பைக் சீரிஸோட கடைசி எபிசோட்ல தாங்க இருக்கிறோம். எபிசோடு 5ல தாங்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பைக்கை பத்தி பேச போறோம் பார்த்தீங்கன்னாங்க, நம்ம போன எபிசோட்ல சொல்லியிருந்தோம் இந்த லெஜண்ட்னு சொல்லியிருந்தேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த வண்டியை. அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னாங்க RC 200 பத்தி தாங்க இன்னைக்கு பேச போற டிஆர்எஃப். சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டிட்டு போங்க. அதே மாதிரி இந்த பைக் எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல ஒரு தட்டி விட்டுட்டு போங்க. ஒரு ஆரஞ்சு கலர் ஆடு தட்டி விட்டுட்டு போங்க. சொல்லி இப்போ பைக் சீரிஸோட கடைசி சீரிஸ்னால இந்த சீரிஸ்ல நான் நிறுத்தி நிதானமா இந்த பைக்கை பத்தி உங்களுக்கு சொல்றேங்க டிஆர்எஃப். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு வச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க. அப்படியே அவங்க வீடியோக்குள்ள போகலாம். RC 200 எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த 2025ல இன்னொரு RC வந்துச்சு இல்லைங்க. அந்த RCயோட நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு RC இருந்துச்சு இல்லைங்க. அந்த RC தான் நம்ம பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அதை பத்தி நான் பேசுறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா 2025 பைக் ரிவ்யூ தாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால பார்த்தீங்கன்னா 200 பத்தி நான் பேச போறேன் டிஆர்எஃப். இதோட சிசி பார்த்தீங்கன்னாங்க 199ங்க. 199.5 சிசி தருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் எவ்வளோ தருது பார்த்தீங்கன்னா 35 தருதுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 தருது. என்ன பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் மைலேஜ் தாங்க. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தருதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் தான் அடிச்சு பார்த்தேன். நிறைய ரிவ்யூ பார்த்தோன்னே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் போயிட்டு கூகுள்லேயே அடிச்சு பார்த்து இதோட மைலேஜ் தெரிஞ்சுட்டு உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தருதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பைக்கு நிறைய பேர் எடுக்கலான்னு இருப்பீங்க. என்ன தெரிஞ்சவளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வண்டியோட ஃபுல் ஆக்சசரிஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த வண்டி போயிடுங்க. வண்டி எடுக்கிறது உங்க இஷ்டம் தான். என்ன இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு எடுத்துடாதீங்க. உங்க விருப்பத்தோட தான் நீங்க இந்த வண்டியை எடுக்கணும். ஓகேவாங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னாங்க 140ங்க. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கேஜ் வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னாங்க 160ங்க. 160 வெயிட்டு. அதே மாதிரி டிஆர்எஃப் இந்த வண்டியோட டயர் சைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னாங்க 110.70 தருதுங்க. அதே மாதிரி பேக் டயர் பார்த்தீங்கன்னாங்க 150.60 கட்டுதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாங்க டயர் என்னை பொறுத்தளவுக்கு நல்லா தான் விரிச்சிருக்குதுங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட பிஹெச்பி எவ்வளோ பார்த்தீங்கன்னாங்க 24.6ங்க. அதே மாதிரி ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னாங்க 10,000 தருதுங்க. அதே மாதிரி டாப் கியூ பார்த்தீங்கன்னாங்க 8,000 தருதுங்க. என்னை பொறுத்த அளவுக்கு நல்ல இதுதாங்க ஆர்பிஎம். அதோட சீட்டு சைஸ் பார்த்தீங்கன்னாங்க 820 காட்டுது. அதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னாங்க 835 காட்டுதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 820 835 காட்டுது சீட் சைஸு. இதெல்லாம் நான் எதில் அடிச்சு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா கூகுளில் தான் அடித்தேன். கூகுள் என்று குத்தி சத்தாங்கிட்ட தான் கேட்டு பார்த்தேன். என்னை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டி செம்ம பொருத்தமான வண்டிங்க. இந்த வண்டியில் வேற என்னென்ன பற்றி சொன்னேன் எனக்கு சரியா தெரியல. அதே மாதிரி இந்த வண்டியோட டேங்க் சைஸ் அவ்வளோ பார்த்தீங்கன்னாங்க ஒரு 11 லிட்டருங்க. டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 லிட்டரு. நான் இதுவும் கூகுளில் தான் அடிச்சு பார்த்தேன். என்னை பொறுத்த அளவுக்கு என்னை யாராச்சும் வந்துட்டு கமெண்ட்ல திட்டினீங்க அவ்வளோதான் பாருங்க. இந்த டேங்க் சைஸு 11 லிட்டரு. இந்த கூகுள் அப்படிதான் காட்டுச்சு. டேங்க் சைஸ் 11 லிட்டரு. என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி செம்ம வண்டிங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு அதே மாதிரி அதோட லுக்கு, அதோட எல்இடி லைட்டு பார்த்தீங்கன்னாங்க நம்ம முன்னாடி இருந்திருப்பாங்க. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். நல்லா இருக்குதுங்க வண்டி. என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம வண்டி. தயவு செஞ்சு இந்த வண்டி எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வண்டி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிற சேனல் கரிஸ்பூஸ் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு இருக்கோங்க. நம்ம பைக் சீரீஸ்ல எல்லா சீரீஸ்லயும் நம்ம இதே மாதிரி தான் பேசியிருப்போம். இந்த வண்டியோட சிசி பத்தி பேசியிருப்போம், மைலேஜ் பத்தி பேசியிருப்போம், டாப் ஸ்பீடை பத்தி பேசியிருப்போம், அந்த வண்டியோட கேஜை பத்தி பேசியிருப்போம், இந்த வண்டியோட டயர் சைஸு, அதோட சீட்டு சைஸு, அதோட ஆர்பிஎம், அதோட பிஹெச்பி இதெல்லாம் பத்தி தாங்க நம்ம பேசியிருப்போம். வேற எதை பத்தி பேசுறது எனக்கு சத்தியமா தெரியல. அதோட ரேட்டை பத்தி பேசணுமா இல்ல அதோட லுக்கை பத்தி பேசணுமா? லுக்கெல்லாம் என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம லுக்கு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா பைக் சீரீஸ்லையும் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்க, அது எல்லாம் பற்றி தாங்க பேசியிருப்பேன். இதுக்கு மேலே எனக்கு எதை பற்றி பேசணும்னு தெரியல. எனக்கு ஒரு ஆசைங்க, இந்த வண்டியெல்லாம் நம்ம இப்போ பேசணும் இல்லைங்க, அந்த வண்டியெல்லாம் சேர்த்து வச்சு ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு நாள் நிறைவேறுங்க. அதனால தாங்க ஒரு நாள் நிறைவேறும். அந்த பைக் சீரீஸில் போய் அந்த
வண்டி ரிவ்யூ பண்ணோம் இல்லைங்க ஓனர்ஷிப்பு. அப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு குரோத்துக்கு வந்தோடனே அந்த இதுல பார்த்தீங்கன்னா நம்ம சரியா பேசுவோங்க. வண்டியில என்னென்ன ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க, வண்டியில என்னென்ன அதே மாதிரி டிஆர்எஃப் இதோட கியர் ஷிஃப்ட் அதோட மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அண்ணன்கிட்ட இருந்து வாங்கி ஓட்டி பார்த்தேன். கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்தேன் இந்த வண்டியில. எனக்கு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வெயிட்டா தான் இருந்துச்சு. சரி இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்துச்சு. கியர் ஷிஃப்ட் எல்லாம் அந்த மாதிரி இருக்குதுங்க. சும்மா பூ மாதிரி இருக்குது. டப்பு டப்புன்னு போடும்போது செம்மையா இருக்குதுங்க இந்த வண்டி என்னை பொறுத்தளவுக்கு. ஸ்மூத்னஸா தான் இருக்குது வண்டி. எடுத்தோடனே பறக்க மாட்டேங்குது. ஸ்மூத்னஸா இருக்குது. வண்டி என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் வண்டிங்க டிஆர்எஃப். மறக்காம இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஆர்எஃப் நான் இப்ப சொன்னேன் இல்லைங்க முதல்ல, இதெல்லாம் பத்தி தாங்க பேசியிருப்பேன். வேற எது பத்தி பேசணும்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பைக் ரிவ்யூ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டுருக்கேன் பைக்கோடது. சரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம மோட்டோ விளாகிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மோட்டோ விளாகிங் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா பைக் பத்தி பூந்து விளையாண்டலாங்க. சரிங்களாங்க. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா சும்மா பூந்து விளையாண்டுலாம். அதே மாதிரி லவ் யூ சோ மச் டிஆர்எஃப். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோல ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. போக போகிற வீடியோல நான் திருத்திக்கிறேங்க. ஓகேங்க. பை.